தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜயனுடைய ஜனநாயகன் படம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு மக்கள் பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த படம் இரண்டு பேரிடம் இந்த படம் தலைவிதி முடங்கி போயிருக்கிறது. ஒருவர் மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள். இரண்டாவது விஜயினுடைய பினாமி ஜெகதீஷ் பழனிசாமி, இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள், விஜயினுடைய திரைப்பட குழு, இவர்களிடமும் தணிக்கை துறையிலும் இந்த படத்தினுடைய தலைவிதியை இவர்கள்தான் தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த படம் இரண்டு பேருக்கும் தெரியாமல் எப்படி படம் முழுவதும் சமூக வலைதளங்களிலே வந்து சேர்ந்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இது எப்படி வர சாத்தியம்? முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருக்கிறார் விஜய் என்று முஸ்லீம் சமூகம் கடுமையாக அவரை விமர்சித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவை இவர் முந்திக் கொண்டு போகிறாரா, அதிமுகவை முந்திக் கொண்டு போகிறாரா, அல்லது முந்த முயன்று கொண்டு இருக்கிறாரா என்பதெல்லாம் இப்பொழுது பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. பல இடங்களில் விஜய் தேர்தல் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு திரும்பி இருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல் களம் விஜய் முதல் முறை தேர்தலில் முந்துகிறார் என்ற நிலை மாறி இவர் திமுகவை பிந்துகிறார் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. சரி, முதலிலே யார் முந்துவது? முதலிலே முந்துவது அதிமுக வாக்கு வங்கி சேதாரம் செய்கூலி இல்லாமல் அது முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுகவை விட அது முன்னேறினால், திமுகவை பின்னுக்கு தள்ளினால், இரண்டாவது இடம் திமுகவுக்கா விஜய்க்கா? திமுகவுக்கு இரண்டாவது இடம் என்றால் விஜய்க்கு மூன்றாவது இடமா? இரண்டாவது இடம் விஜய்க்கு என்றால் திமுக அதற்கு பின்னாளா? இப்படி ஒரு சந்தேகம் விஜய்க்கு எழுந்த பிறகுதான் அத்தனையும் தோல்வி முகம். 10% வாக்குகளை வாங்க முடியாமல் அவர் பின்னோக்குகிறார். திரைப்படத்தை வெளியிடுவதன் மூலம், சமூக வலைதளங்களின் மூலம் வெளியிடுவதன் மூலம் திமுகவை எதிர்த்து திமுகவினுடைய இடத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு தன்னால் முன்னேற முடியுமா? இந்த ஜனநாயகன் தன்னை முதலிடத்தில் வைத்திருக்குமா அல்லது இரண்டாவது இடத்தில் வைத்திருக்குமா என்பதற்காக 500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார். 500 கோடியை தெருவில் வீசி விட்டெறிந்திருக்கிறார். இது வாழ்வா சாவா போராட்டம். விஜய் இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா? முதலிடம் தக்க வைக்க முடியாது என்று விஜய்க்கு தெரிந்த பிறகுதான் பின்னோக்கி போகிறார். இரண்டாவது இடம் பல கோடிகளை, 10,000 கோடிகளை செலவு செய்த திமுக கண்டிப்பாக முதலிடத்தை விட்டுவிடாது. தவிர்த்தால் எடப்பாடி கடைசி நேரத்தில் பெட்டிகளை திறந்தால் அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் எடப்பாடியை ஏமாற்றுகிறார்கள். பெட்டியை திறந்து விட்டோம், பையை திறந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை எந்த பெட்டியும் திறக்கவில்லை. எடப்பாடி ஏமாற்றப்படுகிறார். எடப்பாடிக்கு பூ சுத்துகிறார்கள் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, CV சண்முகம், நத்த விஸ்வநாதன், இப்படி பல பேர் எடப்பாடிக்கு பூவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர்களால் அதிமுக முந்துவது தடைபடுகிறது, தாமதப்படுகிறது. அண்ணாமலை எடப்பாடி தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று கேட்கிறார். எடப்பாடி சொல்லுகிறார், என்னுடைய தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள் அல்ல, அவர்கள்தான்
பரப்புரையாளர்கள், அவர்கள்தான் வேட்பாளர்கள். 2 லட்சம் வேட்பாளர்கள் என்னுடைய தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதனால் நானே என்னுடைய தொகுதிக்கு போகவில்லை, நீங்கள் போக வேண்டாம். அண்ணாமலையுடைய ஏற்ற இறக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அது ஏறி வருகிறது, திமுக இறங்கி வருகிறது. இன்னும் பல அமைச்சர்கள் பெட்டியை திறந்தால் அதிமுக தேர்தலுக்கு முன்பே ஏறி வந்துவிடும். இந்த அரசியலை செய்வதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுகவும் விஜயும். விஜயை பொறுத்தவரை இந்த தேர்தலில் வாக்காளர்களிடம் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய முகவர்களே இல்லை. முகவர்கள் அத்தனை பேரும், இந்த முகவர்கள் அத்தனை பேரும் யாருடைய கட்டுப்பாட்டிலே? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே. எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் எப்படி கணவனும் மனைவியும் 10 லட்சத்துக்கு காணாமல் போனார்களோ அதே போன்றுதான் சிதம்பரம் பாரி, மருத்துவர் பாரி, அவர் தந்தையார் நெடுஞ்செழியன் தமாக தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், இவர்களெல்லாம் 50 லட்சம் புஷிக்கு கொடுத்த பணத்தை திமுக காரர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதிமுக மாவட்ட செயலாளர் கொடுப்பதாக சொல்லுகிறார். எங்கே வாங்குவது? 2 பேரிடம் வாங்குவதா? இந்த நிலையில் அவர் இருக்கிறார். காரணம், புஷி ஏலம் போட்டு விற்று கொண்டிருந்தார். அதன் காரணமாக இப்பொழுது இந்த நிலை நீடிக்கிற பொழுது இது அண்ணாமலைக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அண்ணாமலை இப்பொழுது எடப்பாடி நோக்கி ஒரு கண்ணை திருப்புகிறார். எப்படியாவது எடப்பாடியோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு காலம் எடப்பாடி தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போகிறார். இந்த சூழல் உருவாகப் போகிறது. அண்ணாமலை எப்பொழுது ஒரு பக்கம் பார்வையை திருப்புகிறாரோ அது உள்துறை உளவுத்துறையுடைய பார்வை, டெல்லி தொடர்புகள் மூலம் கிடைக்கிற செய்திகள், இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது திமுகவும் விஜய் தாவேகாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். திமுகவுடைய வாக்குகளை எப்படியாவது உடைத்தெடுக்க வேண்டும் என்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கடுமையாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். திமுக அவருக்கு அஞ்சி நடுங்கி பல இடையூறுகளை, பல தொந்தரவுகளை அதிகாரிகள் மூலம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சென்னை முதலமைச்சர் தொகுதியான குளத்தூரில் தமிழ் தேசிய பேராண்மை புலவர் கலிய பெருமாளுடைய மகன் வயிற்று பெயர்த்தி ஊர்மிளா வேட்பாளராக நிற்கிறார். அவரை கண்டு திமுக அஞ்சுகிறது. அவருக்கு வாகன அனுமதி கொடுக்கப்படவில்லை. இன்று வரை திமுக ஆதரவு அதிகாரிகளால் சேகர் பாபு இன்னும் ஆளுமை செலுத்துகிறார். அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுக்கு சங்கர் குண்ட சட்டத்தில் அடைத்து விட்டார் என்ற காரணத்தினால் பொங்கி எழுந்திருக்கிறது பாஜக. இந்த பாஜக பொங்கி எழுந்து இப்பொழுது அருணை பணிமாற்றம் செய்திருக்கிறார். இந்த சூழலெல்லாம் அதிமுக முந்துகிறது, திமுக பிந்துகிறது, விஜய் சிந்துகிறது. இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம். ஜனநாயகனுடைய படத்தை விஜயே வெளியிட்டும் கூட கடைசி நேரம் ஒரு அதிரடி அரசியல், கடைசி நேரம் வேட்பாளர் ஒரு சுற்று பெட்டியை அவிழ்த்து விடுவார். படபடப்பென்று பெட்டி அவிழ்க்கப்படும், முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும், மூட்டைகள் கொட்டப்படும். இதையெல்லாம் நடந்தும் அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற சூழல் நமக்கு தெரிகிற பொழுது 500 கோடி ரூபாய் ஒரே இரவில் அவிழ்த்து கொட்டப்பட்டு இருக்கிறது ஜனநாயகன் படத்தின் மூலம். இந்த படம்
ஒரு பெரிய விஜய்க்கு ஒரு ஏற்றத்தை தரும், மாற்றத்தை தரும், 10 லட்சம் வாக்காளர்களை உயர்த்தும். இதெல்லாம் அரசியலே தெரியாத தற்குறிகள், அணில் குஞ்சுகள், ஜெகதீஷ் பழனிசாமி போன்றவர்கள் கொடுக்குற ஆலோசனை மிக தவறான ஆலோசனை. விஜயை 3வது இடத்துக்கு தள்ளாமல் விட மாட்டார்கள். 3வது இடத்துக்கு விஜய் தள்ளினால் திரைப்பட வாழ்க்கையும் அஸ்தமித்து போகும். சொந்த வாழ்க்கை, சங்கீதா குழந்தை குட்டிகளோடு அந்த வாழ்க்கையும் சந்தி சிரித்துவிடும். ஆக இவருடைய அரசியலும் பொய்த்து, குடும்ப வாழ்க்கையும் பொய்த்து, திரைப்படமும் பொய்த்து, அத்தனையும் அவருக்கு ஒரு பெரிய இடைவெளியை கொடுத்தால் விஜய் என்கின்ற ஒரு நபர் ஓய்வெடுப்பதற்கு பட்டினப்பாக்கம் 2 அப்பார்ட்மெண்ட்டுகள், மேலே ஒரு வருது, கீழே ஒரு வருது. பட்டினப்பாக்கம் அந்த அடுக்ககத்தில் தான் குடியேற வேண்டி வரும். இந்த பட்டினப்பாக்கம் அடுக்ககம்தான் மேலே அவருக்கு வேண்டிய ஒருவர், கீழே வேண்டிய ஒருவர். 2 அடுக்ககங்களுக்குள் தாவேக அஸ்தமித்து போய்விடும். தேர்தலுக்கு பிறகு அதன் ஜெயலலிதா எப்படி தோல்வியடைந்தால் அவருடைய நாட்டுக்கு சென்று விடுவார். அந்த கொடநாடு 4.25 வருடம் கழித்து தான் கொடநாட்டிலிருந்து வெளியேறுவார். இதுதான் ஜெயலலிதாவுடைய கடந்த கால அரசியல். தமிழ்நாடு எப்பாடுபட்டால் என்ன, எப்படி போனால் என்ன, ஆட்சி எப்படி நடந்தால் என்ன, எதிர்க்கட்சி எப்படி இருந்தால் என்ன, அந்த அம்மா கொடநாட்டில் இருக்கக்கூடிய அருவிகளிலே, நீரூற்றுக்களிலே படகு துடுப்பு போட்டு படகோட்டி கொண்டிருப்பார். சிந்து நதியின் இசை நிலவினிலே தோணிகள் ஓட்டி விளையாடி வர, இப்படி ஜெயலலிதா அவருடைய அரசியல். இதெல்லாம் தமிழனுடைய தலைவிதி. தமிழனுக்கு கொடநாட்டிலே குதூகலமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக, தலைவிகளாக வாழ்ந்துவிட்டு போய்விட்டார்கள். காமராஜும் கக்கனும் ரெட்டமலை சீனிவாசனும் பெரியாரும் 95 வயது வரை சிறுநீரகத்தையும் மூத்திரப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக ஊராக அலைந்த அந்த உழைப்பு சிந்து நதியின் இசை நிலவினிலே தோணிகள் ஓட்டி விளையாடி வர இந்த பாட்டு பாடுவதற்கு பயன்பட்டு இருக்கிறது. அந்த பெரியவர் உடைய உழைப்பு அதே நிலைதான் இன்று விஜய்க்கு இந்த தேர்தலிலே அவர் தோற்கடிக்கப்பட்டால் 2வது இடமா 3வது இடமா இந்த நிலை வந்தால் அவரும் தோணிகள் ஓட்டி விளையாடி வர கிளம்பி விடுவார். கூட அவருடைய தோழியான நடிகை திரிஷாவோடு. தமிழக மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் மூணாறு, குமுளி, கம்பம் போன்ற இயற்கை இடம் சார்ந்த ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு எதிர்க்கட்சி தலைவரையோ அல்லது எதிரான கட்சி தலைவரையோ திராவிட இயக்கங்களை மீட்டெடுப்பதற்கான தேவையை அங்குதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டி வரும். இதுதான் கடந்த காலங்களில் நடந்த தமிழ் இன மீட்பு போராட்டங்கள். இன்றைக்கு ஜனநாயகன் படம் சமூக வலைத்தளத்தில் வந்ததற்கு பிறகு இந்த விஜயினுடைய அரசியல் புரட்டி போடப்பட்டு விட்டது. எந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், பரபரப்பு எதுவுமே இல்லை. ஒரு திரைப்பட நடிகனை, உதாரணத்திற்கு நயன்தாராவை, ரம்பாவை, மேனகாவை பார்க்க கூடுகிற 1 லட்சம் மக்கள் கூடுவார்கள். சிலுக்கை, ஜெயமாலினியை, இப்படி பல பேரை பார்க்க கூடுவார்கள். அந்த கூட்டம்தான் விஜயையும் பார்க்க கூடுகிறது. ஆனால் வாக்கு என்பது கண்டிப்பாக முதலிடம் இல்லை. 2வது இடமா 3வது இடமா என்பதைத்தான் இந்த 26 தேர்தல் முடிவு செய்ய போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.